வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.3ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு கன செவ்வகத்தின் 3 பரிணாமங்கள். ஸோ 3 பரிணாமங்கள் அப்படின்னா 3D அப்படின்னு சொல்லுவோம். 3 பரிணாமங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 3D வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கன செவ்வகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு செவ்வகம். ஸோ இதுக்கு மேலே ஒரு செவ்வகம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீளம், அகலம், உயரம். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும் போடுறோம் பாருங்கள். இது நீளம், இது அகலம், இது உயரம். அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கன செவ்வகமாக இருக்கட்டும் அல்லது கன சதுரமாக இருக்கட்டும், அதில் என்னென்ன இருக்கும்? நீளம், அகலம், உயரம், இந்த மூன்றும் இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, இரண்டுக்கும் மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ விளிம்புகள் அப்படின்னா இதுதான். ஸோ இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 புள்ளி சந்திக்கக்கூடிய இடம் இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உச்சி. இது வந்து என்ன சொல்லுவோம்? உச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இரண்டுக்கும் மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சி ஆகும். அடுத்து ஒரு கன சதுரத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எத்தனை முகம் இருக்குது அப்படின்னா 6 முகம் இருக்கும். கன சதுரம் அப்படின்னா நம்ம இந்த க்யூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்கும். நம்ம கூட கலர் மேட்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு கனசதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ பாருங்கள் எத்தனை பக்கம் இருக்குது பாருங்களேன். கீழே ஒரு பக்கம், மேலே ஒரு பக்கம், இந்த சைடில் ஒரு பக்கம், இந்த சைடில் ஒரு பக்கம், அடுத்து என்னது? ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஸோ இது 5th பக்கம், இதுக்கு பின்னாடி ஒன்று 6th. அப்போ எத்தனை முகங்கள் இருக்கும்? ஒரு கனசதுரத்துக்கு 6 முகங்கள் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கலர் கலராக இருக்கும் ஒரு க்யூபு, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி, அதுதான் க்யூபு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம க்யூப்னு தான் அதை சொல்லுவோம். அந்த அதுதான் வந்து கனசதுர வடிவம்னு சொல்கிறோம். அதுக்கு எத்தனை முகங்கள் இருக்குதுன்னு பாருங்களேன். மேலே, கீழே, முன்னாடி, பின்னாடி, சைடு 2, மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். அதுதான் கனசதுரம். அடுத்து 4வது கேள்வி, ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் வந்து என்னது? உருளை. இந்த உருளையை வந்து குறுக்கில் நம்ம வெட்டுறோம். என்ன பண்ணுறோம்? குறுக்கில் வெட்டுறோம் அப்படின்னா எப்படி வந்துடும் அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ இதுதான் என்னது? வெட்டணும் அப்படின்னா இங்கே என்ன வடிவம் உருவாகுது? நமக்கு வட்டம் உருவாகுது. ஸோ என்ன வடிவம் உருவாகுது? வட்டம் உருவாகுது. ஒரு திண்ம உருளையை நம்ம குறுக்கில் வெட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுது? வட்டம் உருவாகுது. ஸோ நம்ம சிலிண்டர்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. நம்ம வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்பாகம் எப்படிப்பா இருக்கும்? வட்டமாக இருக்கும். அதுதான் கேட்குறாங்க. ஒரு திண்ம உருளையோட அடிப்பாகம் அந்த நம்ம வந்து குறுக்கில் வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரு வெட்டிடுறோம், அந்த சிலிண்டரை வெட்டிடுறோம். அப்போ என்ன வடிவத்தில் இருக்கும்? வெட்டிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வட்ட வடிவத்தில் இருக்கும். அது என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவம். அடுத்த 5வது கேள்வி, ஒரு 3D வடிவத்தின் வளையானது 6 சதுர வடிவத்தலங்களை பெற்றிருந்தால் ஒரு முப்பரிமாண வடிவம் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 சதுரங்களை கொண்டு ஒரு 3D வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுங்களா. ஸோ 6 சதுரங்களை கொண்டு ஒரு முப்பரிமாண வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது கனசதுரம்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? கன சதுரம். அதுவே 6 செவ்வகத்தை கொண்டு உருவாச்சு அப்படின்னா கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். 6 செவ்வகத்தை கொண்டு உருவாச்சு அப்படின்னா ஒரு முப்பரிமாண கன செவ்வகம் சொல்லுவோம். 6 சதுர வடிவ தளங்களை கொண்டு ஒரு முப்பரிமாண 3D அப்படின்னா முப்பரிமாண வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது கன சதுரம். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். 2வது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இது வந்து என்ன வடிவம் அப்படின்னா கன செவ்வகம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆப்ஷன், கன செவ்வகம். ஸோ 2வது ஒன்று என்னென்னு கேட்குறாங்களா. 2வது ஒன்று என்ன அப்படின்னா உருளை. 2வது ஒன்று என்னது? உருளை. அப்போது கன செவ்வகமும் உருளையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் 3வது வடிவம் என்ன அப்படின்னா சதுர பிரமிடு. அப்போ என்னது? சதுர பிரமிடு. சதுர பிரமிடு 3வது கண்ணு 3வதுக்கு விடை. அடுத்து 4வது என்ன அப்படின்னா முக்கோண பட்டகம். இதுக்கு பேர் தான் என்னது? முக்கோண பட்டகம். இதுதான் வந்து 4வதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 3வது கேள்வி, பின்வரும் வலைகள் எந்த 3D வடிவங்களை குறிக்கின்றன? அவற்றை வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வலைகள் வந்து எந்த 3D வடிவத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு வலை வந்து எதை குறிக்குது அப்படிங்கிற அதோட பேர் எழுதிட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு வரைஞ்சி காமிக்க சொல்கிறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேர் எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா எல்லாமே சதுரங்களாக இருக்குங்களா.
அப்போ எத்தனை சதுரங்கள் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6 சதுரங்கள் இருந்துச்சு அப்படின்னா கனசதுரம் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வகம் இருக்குது. எத்தனை செவ்வகம்? 3 4 5 6. 6 செவ்வகம் இருந்துச்சு அப்படின்னா கனச்செவ்வகம். இந்த ரெண்டாவது வடிவம் கனச்செவ்வகம் குறிக்குது. மூணாவது என்ன இருக்குது பாருங்கள், 3 செவ்வகமும் 2 முக்கோணமும் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கோண பட்டகம். ஸோ இதுக்கு பேர் என்ன? முக்கோண பட்டகம். அடுத்து நாலாவது ஒன்று. ஸோ நாலாவது என்ன இருக்குது? ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் இருக்குது. ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சதுர பிரமிடு. சதுர பிரமிடு. அடுத்து இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு செவ்வகமும் 2 வட்டமும் இருக்குங்களா? அப்போ ஒரு செவ்வகமும் 2 வட்டமும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உருளை அப்படின்னு சொல்லுவோம். இதோட வடிவத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கனசதுரம். கனசதுரத்தோட வடிவம் சதுரங்கள் 6 சதுரங்கள் சேர்ந்தது தான் நமக்கு கனசதுரம். அடுத்து கனச்செவ்வகம் அப்படின்னா 6 செவ்வகங்கள் சேர்ந்தது தான் கனச்செவ்வகம். முக்கோண பட்டகம் அப்படிங்கிறது 3 முக்கோணங்களும் 2 முக்கோணமும் 3 செவ்வகமும் சேர்ந்தது தான் முக்கோண பட்டகம். சதுர பிரமிடு அப்படிங்கிறது நமக்கு இதுதான், ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் சேர்ந்தது தான் இந்த சதுர பிரமிடு. உருளை அப்படிங்கிறது தான் இதோட வடிவம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அது கேள்வி, ஒவ்வொரு திண்மத்திற்கும் 3 தோற்றங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஒவ்வொரு திண்மத்துக்கு எத்தனை தோற்றங்கள் கொடுத்துருக்காங்களா? 3 தோற்றங்கள் கொடுத்துருக்காங்களா? அவை ஒன்றிற்கும் தொடர்புடைய மேற்பக்க முகப்பு மற்றும் பக்கவாட்டு. ஸோ மேல் பக்கம் அந்த தோற்றங்கள் வந்து நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மேல் பக்க தோற்றம்னு சொல்லுவோம். முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட், முன்னாடி இருந்து பார்க்குறோம் இல்லைங்களா? நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி சைடில் ஒன்றுலேயும் ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறது. அடுத்து பக்கவாட்டு அப்படின்னா சைட்லேருந்து பார்க்குறது. ஓகேங்களா? தோற்றங்களை ஸோ நம்ம என்ன பண்ணணும், மேலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா டாப் அப்படிங்கிறதான் டி அப்படின்னு குறிக்கிறோம். முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட் அப்படி தான் எஃப்னு குறிக்கிறோம். பக்கவாட்டு அப்படின்னா சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் எஸ்ன்னு குறிக்கிறோம். அப்படி இந்த திண்மத்தோட தோற்றம் எது வந்து எந்த தோற்றம் அப்படின்னு டியா எஃப்ஆ எஸ்ஆ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திண்மத்தில் இது வந்து என்ன வியூ பாருங்களேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இது வந்து டாலு, இது வந்து எஃப், இது வந்து சைடுன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு டி. ஸோ டால் வியூவில் இருக்குது. ஸோ இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு டாப் வியூன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து சைடு வியூன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ இது என்னது நமக்கு சைட் வியூ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் மேலே. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தானே இருக்கும், இது டாப் வியூ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ. அப்போ எஃப்னு வரும். ஸோ அடுத்து இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், டாப்பு ஃப்ரண்ட்டு சைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இது என்ன வியூ, நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது இது தெரியும். அப்போ இது டாப் வியூ. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது இல்லைங்களா? அப்போ இது சைட் வியூ. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சைடு வியூ. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைடு. ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்களா? ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மேலே நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அப்போ டாப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எஃப் ஃப்ரண்ட்டு டாப்பு சைடு, செகண்ட் ஒன்றுக்கு டாப்பு சைடு ஃப்ரண்ட்டு, தேர்ட் ஒன்றுக்கு சைடு ஃப்ரண்ட்டு டாப். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள விவரங்களுக்கு ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தவும். சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய அட்டவணையில் இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி சரி பார்க்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், முகங்கள் அதை மூ அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதை 4ன்னு கொடுத்துட்டாங்க. உச்சிகள் ஊ அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதை 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விளிம்புகள் அதை வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு கொஷின்ங்களா? ஸோ ஆய்லர் தியரம் நமக்கு என்ன அப்படின்னா ஆய்லர் சூத்திரம் அப்படிங்கிறது முகங்கள் கூட்டல் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள். அப்படின்னா முகங்கள் அப்படின்னா ஃபேஸு ப்ளஸ் உச்சிகள் அப்படின்னா வெர்டெக்ஸு, விளிம்புகள் அப்படின்னா எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பாருங்கள், முகங்களோட மதிப்பு என்ன 4 ப்ளஸ் உச்சிகளோட மதிப்பு என்ன 4. ஓகேங்களா? ஸோ முகங்கள் 4, உச்சிகள் 4, விளிம்புகள் என்ன 6 இருக்குது. அப்போ -6ன்னு போட்டுப்போங்களா? அப்போ 4 + 4 8 -6 = 2 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா? ஸோ அப்போ இதோட மதிப்பு 2க்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லலாம், இது வந்து ஆய்லர் சூத்திரம் சரி பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது, ஆய்லர்ஸ் தேற்றம் படி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாங்களா? அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி பாருங்கள். சரி பார்க்கப்பட்டது இல்லைங்களா, நமக்கு =2 அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்னது ஆம் அப்படின்னு போட்டுப்போம். இதோட மதிப்பு ஆம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆய்லர் சூத்திரம் நம்ம வந்து போட்டோம், அதுக்கு மதிப்பு 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ இது வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். அதில்
ஸோ முகங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க. உச்சிகள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. விளிம்புகள் எத்தனை அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் போடலாங்களா? மு ப்ளஸ் உ மைனஸ் வி. அப்போ முகங்கள் இருக்க இடத்துல 10 இருக்குது. உச்சிகள் இருக்க இடத்துல 6 இருக்குது. விளிம்புகள் இருக்க இடத்துல 12 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரெண்டு கூட்டுவாங்களா? 10 + 6 என்னது? 16 மைனஸ் 12 ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ என்னது? ஆய்லர் சூத்திரம் வந்து சரிபார்க்கப்பட்டது. ஆனால் இங்கே என்ன இல்லை? ஈக்குவல் டு 2ன்னு வரல. ஈக்குவல் டு 2ன்னு இருந்தால் தான் ஆய்லர் சூத்திரம் வந்து சரி அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்னது? இல்லை. ஏன்னா நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. அப்போ என்ன போட்டுக்கிறோம்? இல்லை அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன மதிப்பு தான் வரணும்? முகங்களோட மதிப்பு வந்து 12, உச்சிகளோட மதிப்பு வந்து 20, விளிம்புகளோட மதிப்பு வந்து 30 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப்போ நமக்கு இது ஆய்லர் சூத்திரம் என்ன? முகங்கள் கூட்டல் உச்சிகள் மைனஸ் விளிம்புகளுங்களா? முகங்கள் வந்து 12, உச்சிகள் வந்து 20 மைனஸ் விளிம்புகள் 30ங்களா? ஸோ இதோட மதிப்பு போடுறோம். அப்போ 12யும் 20யும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 32 மைனஸ் 30ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2. அப்போ ஆய்லர் தேற்றம் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஸோ சரி பார்க்கப்பட்டது என்ன ஆயிடுச்சு? ஆய்லர் தேற்றத்தை இது நிறைவு செஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆம்னு போட்டுக்கலாம். அடுத்து 4வது கேள்வியில் முகங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. ஸோ உச்சிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 கொடுத்துருக்காங்க. விளிம்புகள் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தேற்ற போடலாங்களா? முகங்கள் ப்ளஸ் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு 2ன்னு மதிப்பு வந்தால் தான் ஆம் போடும். அப்போ முகங்கள் என்ன? 20 ப்ளஸ் உச்சிகள் என்ன? 13 மைனஸ் விளிம்புகள் என்ன? 30. இப்போ பாருங்கள் என்ன வருது? 20 + 13 33 கிடச்சிச்சு மைனஸ் 30. அப்போ 33ல் 30 போயிடுச்சு அப்படின்னு என்ன வருது? 3ன்னு வருதுங்களா? அப்போ இங்கே வந்து என்ன இல்லை? ஆய்லர்ஸ் தேற்றப்படி சரியாக இல்லை. சரி பார்க்கப்பட்டது நமக்கு 2ன்னு மதிப்பு வரல. என்ன வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்கு. அடுத்து 5வது கேள்வி. முகங்கள் வந்து 32, உச்சிகள் வந்து 60, விளிம்புகள் வந்து 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆய்லர் தேற்றப்படி சூத்திரம் பயன்படுத்துங்களா? முகங்கள் கூட்டல் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு. அப்போது முகங்கள் வந்து 32 ப்ளஸ் உச்சிகள் வந்து 60 மைனஸ் விளிம்புகள் வந்து 90. அப்போ இது கூட்டினா என்ன வருது? 92. 32யும் 60யும் கூட்டினா நமக்கு 92 வரும். மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 90 இருக்குது. அப்போ 92ல் 90 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னது? 2. இப்போ ஆய்லர் சூத்திரம் என்ன? அது சரி பார்க்கப்பட்டது. இங்கே ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுச்சு. அப்போ இது கரெக்டு தான். ஸோ அப்போ ஆம்னு போட்டுக்கிறோம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.